ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹார்ட் பீட் சீசன் 3யோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சீசனோட கிளைமேக்ஸில் ரீனாக்கு ஆக்சிடென்ட் ஆன அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க கோமாவில் இருந்து சரியாயிருப்பாங்க. இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம்னு விஜய் அவர் பொண்ணு ரீனாவை கூப்பிட்டுட்டு பெங்களூர்லேயே போய் செட்டில் ஆயிருப்பாரு. ரீனா கிட்ட அவங்களோட அப்பா விஜய்ங்கிற உண்மையை அவங்க கூட இருந்த யாருமே சொல்லாமல் மறைச்சதுனால ரீனா அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயுமே பேசுறதே இல்லை. இப்போ 1 இயர் லீவ்க்கு அப்புறம் தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. சீசன் 1ல் ரவி அவர் ஒய்ஃப் பாரதியோட ஃபாரினில் போய் செட்டில் ஆயிருப்பாரு. இப்போ அவர் விசா ரெனியூவலுக்காக திரும்பி இந்தியாவுக்கு வராரு. அர்ஜுனுக்கு கால் பண்ணி பார்த்தோம், அவன் எடுக்காததுனால ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கே டேரெக்டாக வராரு. ஆனால் அங்கே இப்போ சிஇஓவாக இருக்கிறது மானசா, அப்புறம் சீஃப் டாக்டராக இருக்கிறது ரதியில் புதுசாக சரண்யான்னு ஒரு டாக்டர் வந்திருப்பாங்க. போன சீசனில் அர்ஜுன் ஒரு ஹாஸ்பிட்டலோட டைப் பண்ணதுனால தான் இப்போ அவங்க மானசாவை சிஇஓவா இந்த ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணியிருப்பாங்க. மானசா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே தேஜுவையும் புது இன்டென்ஸையும் தான் ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே அவங்களுக்கும் தேஜுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. குணாவும் நவீனும் அங்கே இருக்க பிடிக்காம அவங்களே வேலையை விட்டு போயிருப்பாங்க. ராக்கி, ரதி இவங்க 2 பேர் மட்டும்தான் இன்னும் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரீனா அந்த ஊரை விட்டு போனதுலேருந்தே ரதி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. அதுக்காக கவுன்சிலிங்கும் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனோ தெரியல, அவங்களால பழைய மாதிரி இருக்கவும் முடியல. இப்போ ரவி ராக்கி கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல் பற்றியும் அர்ஜுன் எங்கே இருக்காங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அர்ஜுனை பார்க்க அவர் படிக்கிற காலேஜ்க்கு போகிறாரு. பாதியில் விட்ட அவர் எம்பிபிஎஸ்ஸை இப்போ அர்ஜுன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் 6 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. காலேஜில் அவரோட கிளாஸ்மேட் மதுங்கிற பொண்ணுக்கு அர்ஜுனை பிடிச்சிருக்கும். ஆனால் அர்ஜுன் இன்னும் ரீனாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போன தடவை அர்ஜுன் பண்ண தப்பால ரீனா அவர் மேலே கோவமாக இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அர்ஜுன் எந்த தப்புமே பண்ணாமல் அவங்க கோவமாக இருக்கிறதுனால ரீனா கிட்ட பேச அவர் ட்ரை கூட பண்ண மாட்டாரு. அவங்களே வந்து இவர்கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ரீனாவும் விஜயும் பெங்களூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. அங்க கதிர்னு ஒரு டாக்டருக்கு ரீனாவை பிடிச்சிருக்கும். ரீனாக்கும் அவரை பிடிச்சிருக்கும். ஆனா பழைய விஷயங்கள்ல இருந்து அவங்க இன்னும் வெளியே வராததுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு அவர்கிட்ட சொல்லுவாங்க. ரீனாவோட பழைய வீட்டு ஹவுஸ் ஓனர் ரீனாவை பார்க்க பெங்களூருக்கே வந்திருப்பாரு. அவர் மேலேயும் ரீனா முதல் கோவமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவருக்கே விஜய் தான் ரீனாவோட அப்பாங்கிற விஷயம் தெரியாதுன்னு சொன்ன அப்புறம் தான் அவங்க நார்மலாவாங்க. இப்போ அவரும் கொஞ்ச நாள் விஜய் ரீனா கூடவே பெங்களூர்லேயே தங்குறாரு. ஆர்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாளாக வர சில பேஷண்ட்ஸ் கண்டினியூஸாக இறந்து போகிறதுனால புதுசாக 2 கார்டியாலஜிஸ்ட்டை மானசா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ரதிக்கு இப்போ என்ன பிரச்சனைனே அவங்களுக்கு புரியாததுனால அவங்களால ஃபேமிலியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. இதனால பசங்க லைஃப் பாதிக்குதுன்னு தேவ் அவங்கள சரியாக சொல்லிட்டே இருக்காரு. ரதி திரும்ப பழைய மாதிரி ஆகணும்னா ரீனா திரும்ப அவங்க கிட்ட பேசணும்னு ரதியோட அப்பா ரீனா விஜயை பார்க்க வராரு. ரீனா அவரை பார்த்தா டென்ஷன் ஆவாங்கன்னு தெரிஞ்சு விஜய் அவரை ரீனாவை பார்க்க வேணாம்னு சொல்வாரு. இருந்தாலும் அவர் போய் ரீனாவை பார்த்துருப்பாரு. அவரை பார்த்ததுனால ஸ்ட்ரெஸ் ஆகி ரீனா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்கள செக் பண்ண டாக்டர் அவங்க ஃபிசிக்கலாக சரியாயிட்டாங்க, ஆனால் மென்டலி அவங்க இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்வார். இப்போது ரீனாவும் ஹவுஸ் ஓனர் அங்கிளும் சேர்ந்து விஜய்க்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பிளானில் இருப்பாங்க. இப்போது இந்த கதையில் புதுசாக ஆக்ட்ரஸ் காயத்ரி அனுங்கிற கேரக்டரில் வராங்க. இனிமேல் புது சிஇஓ புது டாக்டர்ஸோட இருக்க ஆர்கே ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்க போகுது? ரீனா அர்ஜுன் இப்போ அவங்களுக்கு இருக்க புது பேரோட சேர போகிறாங்களா, இல்லை ரீனா அர்ஜுன் தான் சேர போகிறாங்களா? இதெல்லாம் தான் இந்த சீசனோட கதையாக இருக்க போகுது. உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.